ஹாய் மக்களே, நாங்க தான் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்துக்கு உங்களுக்கு என்னன்னு ஒரு அர்த்தமே புரிஞ்சிருக்கும். ஆமா, நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு. ஆமாங்க, ஒரு வழியா நம்ம யூடியூப் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில வந்துருச்சு, காலையில காத்து வந்துருச்சு. ஐயோ, காத்து வேற அவ்வளவு அடிக்குது. எவ்வளவு வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, எவ்வளவு ரூபாய் எடுத்தோம், எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். நம்ம ஏடிஎம் குள்ள வந்தாச்சு. எதுக்குன்னா நம்மளுடைய யூடியூப் காசை எடுக்கிறதுக்கு. என்ன மணிக்கு இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கரெக்டா போட்டிருக்கா? வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன வளர விட்டா இது? ப்ளீஸ் வெயிட் வித் யுவர் ப்ராசஸிங் யுவர் ரிஜெக்டா ரிக்வெஸ்டா. ஓகே ஓகே. இப்போ வந்து மொத்தமாக எடுக்க முடியாதனால பாதி பாதியாக போட்டுக்கிட்டு இருக்கோங்க. சீக்கிரம் போடுங்க. இதே வேறு லேட் ஆகுறாங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. எவ்வளோ பிடிக்க போகிறான்னு தெரியல. வரப்போது வரப்போது வரப்போது. என்னது என்னது என்னது? ஏடிஎம் கார்டு தான் வந்து வெயிட் பண்றா. வரும். ஃபர்ஸ்ட் salary வந்துருச்சு. கை வந்து விட்டுறாத. வந்துருச்சே. அது நெக்ஸ்ட் 5ஆம் கிளாஸ் போகாத நாய் என்னைய பார்த்து என்ன சண்டையும் புரியாம போகுது. அதனால நம்ம வெளியே போய் நிக்கலாம். பாய் பாய் போட்டா தான் வரும். இன்னொரு டைம் போடலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா. எனக்கு இதுல எவ்வளவு பிடிக்க போறாங்கன்னு தெரியல. அது வேற பயமா இருக்குங்க. ஆமா. ஏடிஎம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஏடிஎம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. HDFC பேங்க் ஓடிபியா? என்ன ஓடிபி? சரி, அம்மா எடுத்துருவா. ஏதோ ஒரு சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியலங்க. நம்ம வந்து அடுத்த ஏடிஎம் போவோம். டெக்னாலஜி சொல்ல மாதிரி அடுத்த ஏடிஎம் போவோம். கார்டு எதுக்கு இவ்வளவு அமுக்கிற? அவ்வளவுதான் முடிஞ்சு. வந்துருச்சு பாரு இங்கிலீஷ் கோடு. எப்படி கார்டு லாக் பண்ணாமலே இப்படி வருது? சரி ஓகேங்க, அடுத்த ஏடிஎம் போலாம். ப்ளீஸ் வெயிட். வந்துருச்சு. எப்படி நம்ம யூடியூப் சேனல் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வேற ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஓடணும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வந்துட்டாங்க. சரி ஓகே. ஆல்ரெடி சொல்லிருக்கேன், 1 ரூபாய் வந்தா கூட உங்க முன்னாடி தான் நான் என்னவோ சொல்லிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஏன் கத்துற? நம்ம தான் சந்தோஷமா இருக்கோம். அவன் அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கான். சேனல் வந்து 2023ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். 2023ஆம் தேதி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் ஆனது எப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து 2025 டிசம்பர் மாசம் வந்து மானிட்டேஷன் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ணி நம்மளுக்கு இன்கம் எப்போ வந்துச்சுன்னா இப்பதான் வந்திருக்கு. அதாவது என்ன வருஷம்? ஜனவரி 4 மாசம். ஆனா வேற லெவல்ல வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா நான் ப்ரூஃபோட காமிச்சிரோம். ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். உங்ககிட்ட தான் எண்ணுவேன். அதுல அனுப்பு வர கிண்டல் பண்ணுவாரு. அப்புறம் மெயினா வந்துட்டு நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நீங்க இல்லைன்னா வந்துட்டு எதுவுமே இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து 50% வந்து லைக் வீடியோக்கு லைக்ஸ் நாங்க பக்கத்துல இங்கிட்டு ஆட் பண்றோம் பாருங்க. ஜனவரி மாசம் $10 வந்திருக்கு. பிப்ரவரி மாசம் வந்து $6 வந்திருக்கு. மார்ச் மாசம் வந்து $3 வந்திருக்கு. ஏப்ரல் மாசம் வந்து $11 வந்திருக்கு. மே மாசம் வந்து 44 வந்திருக்கு.
ஜனவரி, அதாவது இந்த மாசம் வந்து இனிமேல் தான் வரும். ஜூன் இனிமேல் தான் வரும். ஓகேவா? ஆனா வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் மே மாசம் தான் நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனால நல்லா எர்னிங் வந்திருக்கு. ரொம்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா 50% வந்து லைக் 50% வந்து வீடியோக்கு லைக்கு சப்ஸ்கிரைபர் வந்துருக்குன்னா இனி 50% லைவ்ல சூப்பர் ஸ்டார் பண்ண நல்ல உள்ளங்களால தான் வந்துட்டு உங்களால தான் வந்திருக்கு. உண்மையிலே சூப்பர் ஸ்டார் பண்ண அத்தனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க இல்லைன்னா நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். சூப்பர் சாட் வந்துருச்சு, எர்னிங் வந்துருச்சு, சேலரி வந்துருச்சு நம்மளுக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க, நாங்க இன்ட்ரோ இதுலதான் எட்டுவோம். இன்னொன்னு என்னன்னா இப்ப வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப்ல வந்து நமக்கு முழுக்க 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 ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது நம்ம டெக்னோ டிவி அண்ணா தான். அந்த டெக்னோ டிவி அண்ணா இல்லைன்னு இல்லாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மானிட்டேஷன் ஓபன் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஸ்டேஜ்ல காசு வாங்கிருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். மானிட்டேஷன் ஓபன் பண்ணும்போது அவ்வளவு ப்ராசஸ், பேங்க் ப்ராசஸ், அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ் வரலன்னு அவரை வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்ச அளவு இந்த சிச்சுவேஷன் சேலரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ மாசம் மாசம் நீ கரெக்டா வந்துடும். நம்ம வந்து நாங்க பண்ணிருப்போம், ஆனா தப்பு தப்பா பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். ஒரே தடவை பண்ணாரு, ஒரே தடவை இன்கம் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க எங்களுக்கு தள்ளி போச்சு, எங்களுக்கு தள்ளி போச்சு அப்படின்னு. எங்களுக்கு அப்படியே இல்லவே இல்லை, உடனே வந்துருச்சு. ஒரு மாசம் தான். அவர் சொன்ன டேட் சொன்ன டைம் அப்படியே வந்துச்சுங்க. வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க இல்லைன்னா எப்பயுமே நான் ஒரு சொல்லுவேன், யூடியூப்ல வந்து ஒரு எல்லாமே ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் தான். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போட உங்களுக்கு ரீசெண்டா தெரியும், நம்ம வீட்டுல வந்து டவர் இல்ல, நெட் இல்ல, எதுவுமே இல்ல. வெளியே வந்தா வீடியோ டிலீட் பண்ணது நிறைய அனுபவம். இந்த யூடியூப் ஜர்னில நிறைய அனுபவம். இப்ப கரெக்ட் பிடிச்சாச்சு. குட்டி போய் அழகா இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் ஜர்னில வந்து இன்பங்கள் நிறைய பேரும் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான டேல இது. அதனால அது ஷேர் பண்ண நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா எல்லாருமே கேளுங்க தயவு செஞ்சு. யூடியூப் ஆரம்பிச்சு நம்ம சும்மா விளையாட்டுமா சும்மா விளையாட்டுமா தான் போட்ட வீடியோ தான் அது. 30K வியூஸ் ஆச்சு. அதை டிலேட் பண்ணிட்டோம். அது ரொம்ப சங்கடம் தான். அப்புறம் வந்துட்டு அப்புறம் போட்டுக்கிட்டே இருக்க எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எல்லாரும் ஜாலியா கமெண்ட் பண்ணாங்க, நமக்கும் நிறைய உறவு கிடைச்சு. அப்புறம் லைவ் போட போடப்பா இப்படியா அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கிடைச்சி, அப்புறம் காப்பி ரைட் சொல்லி வீடியோ எல்லாம் டிலேட் பண்ணோம்னா அதுல ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. ஐயோ டிலே பண்ணக்கூடாது, சாங் மட்டும் தான் இருக்கும். யூடியூப் வச்சு எல்லாமே கத்துக்கிட்டோம். உண்மையிலே இங்கிலீஷ் தான் அவ்வளவா தெரியாது. இந்த மாதிரி நாலேஜ் வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கோம். வேற லெவல்ல வந்து வருவோம் நாங்க. எங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. எதுக்கு இதெல்லாம் தேவையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, யூடியூப்னா உனக்கு என்ன வச்சு, உனக்கு என்ன வச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணும்போது மேலே உங்க கையில தான் இருக்கு. எல்லாருமே ரீல்ஸ் அதாவது ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே போகணும். நீங்க பாதி பேர் என்னைய பேசினவங்க, இவ்வளவு பேசினவங்க எல்லாத்துக்குமே தெரியணும் நாங்க யாரும் எந்த நிலைமையில நீங்க மட்டும்தான், உங்களால மட்டும்தான் முடியும். மந்த்லி நம்மளுக்கு இன்கம் வந்துரும். ஏன்னா இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் விஜய். அந்த நம்ம நல்லா போயிட்டு இருக்கும்போது உன்னுடைய போன் தொலைஞ்சிச்சு பத்தியா? போன்லாம் அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா யூடியூப்ல ரொம்ப கஷ்டமும் வந்திருக்கு, ரொம்ப நல்லதும் வந்திருக்கு. இப்போ என்ன கஷ்டம் போயிட்டு இருக்குன்னா நெட் கிடைக்க மாட்டேது வீட்டுல. அது ஒரு தான் கஷ்டம். காசு இருக்கு, ஒய்ஃபையோட பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனா ஒய்ஃபையும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் நெட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம கேபிள் கார் அண்ணாட்ட இன்னைக்கு பேசுவோம். இன்னைக்கு பேசினாங்க, அவங்க ஏதாவது ரெடி பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அதையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து நான் கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சூப்பர் சாட் பண்ணலாம் அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் சூப்பர் சாட் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் நன்றி இல்லையா? அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து எல்லாருமே இதனாலதான் நீங்க வீடியோ பாக்குறீங்க, லைவ் பாக்குறீங்க, அவங்க மூலியமா எங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்படிலாம் நாங்க நினைக்கவே மாட்டோம். லைவ் வந்தவங்களுக்கு தெரியும். நீங்க லைவ் வந்தீங்கன்னா உங்க கமெண்ட்லாம் நாங்க எப்படி ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ணாம விடுவோமா? ஓகேவா? நீங்க வந்து டெய்லி லைவ் வாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒண்ணுதான். சூப்பர் சாட் அதே ஒண்ணுதான் வேணுமா? சூப்பர் சாட் பண்ணுங்க, பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலாம் தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்கிட்ட ஒரு இருக்கிற கேரக்டர் இந்த ஒண்ணுதான். சூப்பர் சாட் பண்ணா பண்ணுங்க, பிடிக்கலாம் தட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். வரத பாத்துக்கலாம். ஆனா வீடியோ கம்பல்சரி பார்க்கணும், லைக் பண்ணி பார்க்கணும், கமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சரி, ரொம்ப வளவளன்னு போடுறோம்னு நினைக்கிறேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இப்ப எண்ணிரலாம். இது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே. நைட் 8:30 லைவ் வந்து குக்கிங் லைவ், ஓகேவா? 11 மணி லைவ் வந்து நம்ம கண்டென்ட் லைவ். இதுல வந்து காதல பூசி விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய என்டர்டைன்மெண்ட் விளையாட்டு வீடியோலாம் நிறைய இருக்கு அந்த 11 மணி லைவ்ல. நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம அமௌண்ட்
போட்டு எண்ணிடலாம். எண்ணிடலாம். டேய் என்னங்கடா காதுல ரத்தம் வருதுடா அப்படின்னு. உங்க கையால என்னங்க நீ உங்களாலதான் நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு ஓபன் பண்ணுங்க. ஓகே. நீ கூடிய சீக்கிரம் வந்து பிசினஸ் ஓபன் பண்ண போறாங்க. இனிமேலே அடுத்தடுத்து வேற லெவல்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபைனலி நம்ம யூடியூப் இன்கம் வந்துருச்சு. 2 ஏடிஎம் போயிட்டு வந்தாங்கப்பா. மொத ஏடிஎம்ல வந்து அவ்வளவுதான் இருக்கான். பறக்குட்டுறது பிடிச்சு கொடி. பாத்தீங்களா யூடியூப் இன்கம் வந்துருச்சுல எப்படி என்ன போஸ்ட் குடுற தம்பி எனக்கு புறா காசு கையில ஃபைனலி வந்துருச்சு. இப்போ எவ்வளவு அமௌண்ட் எண்ணிரலாம். 1 ரூபானாலும் உங்க முன்னாடி எண்ணுவேன்னு சொல்லிருக்கேன். நிறுச்சு காட்டியாச்சு நாங்க. எவ்வளவு வேகமா என்றா அனுபவம் பெற்றிருப்பாளோ. அடி கிழிச்சிடாத நோட்டை. எவ்வளவு இருக்குன்னா நம்ம யூடியூப் இன்கம் வந்து 12 ரூபா 12,000 வந்திருக்கு. இது வந்து எல்லாருமே சூப்பர் சேட் பண்ணீங்க. ஆட் மூலியமா வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாதி பிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் டாக்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க. யூடியூப்னாலே மெயினா டாக்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன வேணுமா? ஆமா. இல்லனா இப்ப நீங்க வந்து சூப்பர் சேட் வந்து ஒரு 50 ரூபா பண்றீங்கன்னா 50 ரூபால பாதி % அவங்களுக்கு பிடிச்ச யூடியூப் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஆடு மூலியமும் அதேதான். எல்லாமே பாதி தான் எடுத்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம இந்தியா வரும்போது டாக்ஸ் பிடிப்பாங்க. இவ்வளோ ஒரு 100 ரூபா அந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு பிடிச்சது போக நம்மளுக்கு 12,000 வந்திருக்கு. எங்களுக்கு மேலே இந்த அமௌண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஒரு 100 ரூபா வந்திருந்தாலும் கூட எங்களுக்கு ஹாப்பி தான். ஏன்னா வந்து இத்தனை வருஷம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு ஃபோன் தொலைஞ்சு போய் எவ்வளவு கஷ்டங்க. அதுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. நீ வந்து இந்த காசுக்கு வந்து நாங்க என்னென்ன பண்ண போறோமோ அடுத்தடுத்த வீடியோ வரும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் வச்சு பாருங்க. இந்த காசு வந்து நாங்க வந்து செலவு பண்றதுக்கு இல்லைங்க. ஆனா வந்து பண்ணுவோம். ஆனா வந்து நாங்க தேவையானது யூடியூப்க்கு அப்புறம் வந்து இதுல வந்து நிறைய பிளான் சொல்ல மாட்டேன். செய்வோம். அடுத்த வீடியோல வரும். அந்த வீடியோல பாருங்க. ஓகேவா? ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல வச்சுங்க. உங்க ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. பை.